Hello everyone. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது limiting thoughts அல்லது limiting beliefs அப்படினா என்ன அப்படினு சொல்லி பார்க்கலாம். So எதை நம்ம limiting thoughts அப்படினு சொல்லி சொல்றோம் அல்லது எது வந்து limiting beliefs அப்படினு சொல்றோம் அப்படினா இப்போ நமக்கு ஒரு சில goals இருக்கும் லைஃப்ல இல்ல ஒரு சில ஆசைகள் இருக்கும் ஒரு சில கனவுகள் இருக்கும் லைஃப்ல இந்த மாதிரி வரணும் நம்ம ஃபைனான்ஷியலா இந்த பொசிஷனுக்கு வரணும் ஒரு நல்ல ஜாப்ல ஜாயின் பண்ணணும் இல்ல நல்லா படிக்கணும் அப்ராட் போகணும் இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம் சோ அந்த ஆசைகள் எல்லாமே நடக்குதா அப்படினா கிடையாது பட் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப தீவிரமா நம்ம வந்து ரொம்ப ஆசைப்படுவோம் பட் அது கூட டிலே ஆகிட்டே இருக்கும் சோ இது எதனால அப்படினா நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிருப்போம் இல்லையா சோ அதுக்கு ரிலேட்டடா நம்மளோட தாட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம கவனிச்சு பாக்கும்போது அது அந்த கோலை நம்மளோட மைண்டே நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ண விடாம தடுத்துட்டு இருக்கோம் சோ அததான் நம்ம வந்து லிமிட்டிங் பிலீஃப் அல்லது லிமிட்டிங் தாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சிலர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க ஒரு சக்ஸஸ் ரீச் பண்ணணும்னு நினைப்பாங்க பட் அவங்களால அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து விட்டுட்டு வர முடியாது ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களோட லிமிட்டிங் தாட்ஸாக தான் இருக்கும் ஸோ சின்ன வயசுலேருந்து அவங்க நிறைய பேர் சொல்லி கேட்டு அதை பார்த்து கவனித்து அவங்க அந்த தாட்ஸை பில்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய லாஸ் ஆகும் அது வந்து சேஃப் கிடையாது ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது பிஸ்னஸில் ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள் அவங்க மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது சம்வேர் அவங்க வளர்ந்து வரும்போது யாரையாவது பார்த்துருக்கலாம் யாருக்காவது பிஸ்னஸ் லாஸ் ஆகுறத பார்த்துருக்கலாம் அல்லது அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து சொல்லி வளர்த்துருக்கலாம் ஸோ வந்து சேஃபாக நம்ம செக்யூர்டாக லைஃப் லாங்காக இருக்கணும் ஸோ அதுக்கு ஒரு ஜாப் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வளர்த்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கோல் அல்லது ஒரு ட்ரீம் நமக்கு இருக்கும்போது இந்த மாதிரி தாட் பேட்டர்ன்ஸ் உள்ளுக்குள்ளே க்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும்போது ஸோ இந்த தாட் பேட்டர்ன்ஸே நம்மளால் அந்த கோலை அச்சீவ் பண்ண விடாமல் தடுத்துரும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பர் ஆக்ஷன்ஸ் அதுக்கு ரிலேட்டடான எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்க மாட்டோம் ஏன்னா நமக்கு இந்த தாட்ஸ் தான் ரிப்பீட்டடாக நம்ம மைண்டில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து லிமிட்டிங் தாட்ஸ் ஸோ நமக்கு ஒரு கோல் இருக்குது நமக்கு ஒரு கனவு இருக்குது ஒரு லட்சியம் இருக்குது அப்படின்னா அதை நோக்கி போக விடாமல் தடுக்கிறதே நம்மளோட எண்ணங்கள் தான் ஸோ அது என்ன மாதிரியான எண்ணங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்ந்து வரும்போது நிறைய பேரை பார்த்து நம்ம உருவாக்கின எண்ணங்கள் தான் ஸோ நம்ம பாஸ்டில் இருக்கிற மாதிரியே தான் நம்மளோட ஃப்யூச்சரும் இருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி இல்லை ஸோ உங்களோட தாட்ஸை நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு அந்த லிமிட்டேஷன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த இன்டென்ஷனில் நீங்கள் ஒரு நியூ தாட் பேட்டர்ன்ஸை க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும்போது நீங்கள் ஆசைப்படுற அந்த ஒரு லட்சியத்தை நீங்கள் அடைய முடியும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லிமிட்டிங் தாட்ஸ் இருக்கான்னு சொல்லி பாருங்கள் ஸோ அதை மாற்றுறதுக்கு இந்த லிமிட்டிங் தாட்ஸை மாற்றுறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் டெக்னிக்ஸ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக அஃபர்மேஷன்ஸ் சப்போர்ட் பண்ணும் விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் சப்போர்ட் பண்ணும் ஸ்கிரிப்டிங் டெக்னிக்ஸ் சப்போர்ட் பண்ணும் ஸோ இதை தவிர நீங்கள் ரெகுலர் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆக ஆக நமக்குள்ள எந்த லெவலில் எந்த அளவுக்கு நமக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது லிமிட்டிங் தாட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக அடுத்த வேறொரு டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் until then it's bye from ராதா மகேஸ்வரி ஜெயக்குமார் தேங்க்யூ